பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதி வஜீனா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா யௌமைதி யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து வலா யக்துமூனல்லாஹ ஹதீஸா. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா குர்ஆன் ஓதுவாங்கம்மா. சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்கள் ஓதுவதை கேட்பதற்கு ஆசைப்படுவார்கள். இப்போ நம்ம குர்ஆனை திறந்து ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அடுத்தவங்க ஓதி கேட்டாலும் நம்மளுக்கு என்னது ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை கிடைக்கும். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பேர் எழுதுமா, அப்துல்லாஹி இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நீங்க குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவரு சொல்லுவாரு, யார ரசூலல்லாஹ், குர்ஆனே உங்களுக்கு தானே இறங்கி இருக்குது, நீங்களே எடுத்து ஓதலாமே, அது ஏன் என்ன ஓத சொல்றீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிறர் ஓதி நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னா நன்மை ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றவங்க ஓதுனாங்கன்னா ஓதுறவருக்கும் கிடைக்கும், கேட்குற ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யும், அந்த நன்மை கிடைக்கும். அதனால நீங்க ஓதுங்க, நான் கேட்குறேன்ற உடனே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்து நிசாவை தான் ஓதுவார். ஆரம்பத்தில் இருந்து ஓதுவாரு. ரசூலுல்லாஹ் செவிதாழ்த்தி கேட்பாங்க. அதான் குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஅன்சித்து அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாமா, நீங்க வாய் மூடி அமைதியாக இருங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். சில வீடுகளை என்ன செய்வாங்கன்னா செல்போன்ல குர்ஆனை ஓத வச்சுட்டு ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கூட பெரும்பாலும் நடக்குதுமா. ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் தீமை. அப்ப குர்ஆன் யார் ஓதுனாலும் சரிதான், எது ஓதுனாலும் சரிதான், செவிதாழ்த்தி என்ன செய்யணும். சில கல்யாண மண்டபங்கள் என்ன செய்யறாங்கன்னா பாட்டு தானே போடக்கூடாது, கிராத்தை போட்டிருக்காங்க. கிராத்தை போட்டுட்டு இது அது கதை பேசிக்கிட்டு இருக்கும். அப்ப குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சுதான் ஜமாத்து தொழுகையில இமாம ஓதுவாரை. ஆனால் நம்ம பின்னால் உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது, அதை செவிதாழ்த்தி கேட்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆயத்து வரும். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜீனா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா அப்படிங்கிற ஆயத்து வந்த உடனே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, போதும் போது நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவர் நிறுத்திட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கண்களை பார்ப்பாரு. கண்கள்ல இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கும். உடனே குர்ஆனை மூடி என்ன செய்வாரு, அவர் வச்சிருவார். ஏன் ரசூலுல்லாஹ் அழுதாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின். இந்த கைஃபவுக்கு இப்ப அர்த்தம் வைக்காதீங்க. இதா ஜினா, ஜினாங்கிற வார்த்தை என்னதுமா, சர்வு செய்யுங்க. ஜாவு ஜாத் ஜாதா ஜின ஜித ஜித்துமா ஜீத்தும் ஜீத்து ஜினா. அல்லாஹ் என்னைக்குமே தனியை பன்மையா தான் சொல்லுவான், விளங்குதா. நாம் கொண்டு வந்தால், அசல்ல ஜாங்கிற ஃபேலு லாசிமான ஃபேலு, வந்தால் தான் அர்த்தம் வைக்கணும். வந்தான் அப்படிங்கிறது லாசிம், கொண்டு வந்தான் அப்படிங்கிறது முத்தாத்தி. எதை கொண்டு வந்தான் ஒரு கேள்வி வரும். ஜால எதை வந்தான் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சரி, இந்த ஜீனா என்பதற்கு ஏன் முத்தாத்தியுடைய பொருள் வைக்கிறான் அப்படின்னா, அந்த ஆயத்தில் பாருங்க, பி ஷஹீதின், பி ஷஹீதின் பா இருக்கலாமா, அந்த பாவை கொண்டு முத்தாத்தி ஆயிருக்கு. பி ஷஹீதின்ல பா இருக்கலப்பா, அந்த பாவை கொண்டு ஜினாங்கிற லாசிமான வேலை எப்படி மாறிடும். அப்ப என்ன அர்த்தம், இதா ஜினா பி ஷஹீதின். ஷஹீத் அப்படின்னா சாட்சியாளர், சாட்சியாளரை நாம் கொண்டு வந்தால், மின்குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும். இப்ப அர்த்தம் வைங்கம்மா, இதா ஜினா
மின்குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தோம் பி ஷஹீதின் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வந்தால், இன்னும் வந்து ரசூல்லா பார்த்து வீழுது, நபியே நாம் கொண்டு வந்தால், பிக்க யாரை, உம்மை கொண்டு வந்தால். ஏமா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயம் வரும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு ஆதரவாக அல்லது எதிர்ப்பாக சாட்சி சொல்வதற்கு ஒரு சாட்சியாளர் கூட வருவார். அவர் சாட்சியாளர் யாரு, அந்த சமுதாயத்தின் நபி. நபி தான் என்ன செய்வாங்கம்மா, அந்த நபிக்கு தான் தெரியும் யாரெல்லாம் ஈமான் கொண்டா யாரெல்லாம் என்ன செய்யல, ஈமான் கொள்ளல. அந்த சமுதாயத்தினுடைய நபியுடைய தலைமையில தான் அந்த சமுதாயம் நல்லவங்களும் கெட்டவங்களும் பின்னால என்ன செய்வாங்க, மறுமை நாள் ஆகிரத்தில் வருவாங்க. அப்ப நாம யாருக்கு பின்னால வருவோம், உலகத்தில் யாருக்கு பின்னாலே எல்லாமோ போயிருப்போம். ஆனா அவங்களாம் ரசூல்லாவுக்கு பின்னால தான் வந்துகிட்டு இருப்பான். அப்ப ரசூல்லா வந்து நமக்கு சாட்சியாளராக தலைவராக முன்னால போவாங்க, பின்னால வந்து என்ன செய்வோம், நாமெல்லாம் வந்துகிட்டு இருப்போம். அப்ப உம்மை நாம் சாட்சியாளர்களாக கொண்டு வந்தால் அலாஹாவுலாகி இவர்கள் மீது, இவர்கள் மீதுனா யாரின் மீது, உன் சமுதாயத்தவர்கள் மீது, ஷஹீதன் எப்படி கொண்டு வந்தால், சாட்சியாளராக கொண்டு வந்தால் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும். இப்ப கைஃபவுக்கு பேரணும், கைஃபவுக்கு என்ன அர்த்தம், எப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியாளராக அந்தந்த சமுதாயத்து நபிமார்களை நாம் கொண்டு வருவோம். உன் சமுதாயத்திற்கு சாட்சியாளராக உம்மை நாம் என்ன செய்வோம், கொண்டு வருவோம். கொண்டு வரும் பொழுது உன் சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன செய்யறாமா சொல்றான். இந்த ஆயத்தை கேட்டு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா கண்ணீர் வடிப்பாங்க. ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க, ரசூலுல்லா நினைக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் நாம தான் சாட்சி சொல்ல போறோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பொய் சாட்சி சொல்ல முடியாது. அப்ப ரசூல்லா நினைக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் இவன்லாம் ஈமான் கொள்ளலையே நம்ம சாட்சி சொல்ல போறோமே, அப்ப நம்ம சமுதாயத்திற்கு எதிர்ப்பாக நாமளே என்ன செய்ய போறோம், இப்போ சாட்சி சொல்ல போறோமே. இப்ப நம்ம குடும்பத்துக்கு நாம சாட்சி சொல்லும் பொழுது நம்ம யாருக்காவது எதிர்ப்பா சாட்சி சொன்னா சந்தோஷப்படுவோமா கவலைப்படுவோமா? அந்த மாதிரி ரசூல்லா என்ன செய்யறாங்கம்மா, தன் சமுதாயத்திற்கு இவெல்லாம் குடிகாரன், இவங்களாம் அடுத்தவன் சொத்த ஆட்டை போட்டவன் அப்படின்னு அவர்கள் செய்த தவறின் காரணத்தினால் அவர்களுக்கு எதிராக நாம சாட்சி சொல்ல போறோமே, நம்ம சாட்சியை வைத்துக்கொண்டு அல்லாஹ் அவங்கள நரகத்துல தள்ள போறானே அப்படின்னு நினைச்சு இந்த துனியாவிலே ரசூல்லா என்ன செய்யறாங்கம்மா, அவ சமுதாயத்தின் மீது அவ்வளவு அக்கறை. விளங்குதா? அப்ப கைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜினா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியை நாம் கொண்டு வந்து உன் சமுதாயத்திற்கு சாட்சியாக உம்மை நாம் கொண்டு வந்தால் உன் சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு நல்லா என்ன செய்யறான். அதான் ரசூல்லா வந்து 23 ஆண்டு காலம் பகல் நேரத்தில் ஃபுல்லாவே என்ன செய்வாங்கம்மா, தாவா செய்வாங்க. அல்லாஹ் சூரத்து முஸம்மில்ல ஒரு ஆயத்தில் சொல்றாமா, இன்னலக பின்னகாரி சபஹன் தவீலா. சபஹனா நீந்துதல் அர்த்தம், தவீல்னா நீளமான. நபியே, உமக்கு பகல் நேரத்தில் நீளமான நீச்சல் இருக்கிறது. அப்ப ரசூல்லா பகலெல்லாம் நீச்சல் குளத்துக்கு போவாளான்னு கேட்கக்கூடாது. இந்த துன்யா என்பது நீச்சல் குளத்தை போன்று. நீச்சல் குளத்துல யார் நீந்துவா யார் மிதப்பா? நீச்சல் தெரிஞ்சவங்க நீந்துவாங்க, இல்லாதவங்களாம் கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்தில் மிதந்து விடுவார்கள். அப்படிதானம்மா? அப்ப இந்த உலகத்துல வாழ தெரிஞ்சவங்க வாழ்ந்துருந்தாங்க, வாழ தெரியாதவங்க அல்லாஹ்வை மறந்து ரசூலை மறந்து பாவத்துல மூழ்கி இந்த துனியாவை விட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நீங்கள் நீச்சல் அடித்து தாவா செய்து கரையேற்ற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறாமா, இலக்கியமா சொல்றான். விளங்குதா? அப்ப ரசூல்லா அந்த சமுதாயத்திற்காண்டி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த ஆயத்தை பாருங்க, யௌமஇதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து வலா யக்துனல்லாஹ ஹதீஸா. யௌமஇதின்
யௌமல் அருஃபு முலாஃபு இதின் முலாஃபிலைன்னு சொல்லுவாங்கம்மா. யௌமல வந்து 2 இருக்குது. யௌம 1, இது 1. யௌம இதின் அந்த நாளையில், எந்த நாளையில்? மறுமை நாளையில். வத்தன பிரியப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். வத்த வத்த யவத்து உத்துன். உத்துன் அப்படின்னா பிரியப்படுதல். யௌமயிதின் அந்த நாளையில், யவத்துல்லதீன கஃபரு இறைவனை மறுத்து வாழ்ந்தார்களே அவர்களும், அசவுர் ரசூல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தார்களே. அசானா மாறு செய்தார். அசா அசையா அசவு அசவு ரசூலுக்கு மாறு செய்தார்களே இவர்களும் பிரியப்படுவார்கள். துனியால வாழும் பொழுது வாழ்நாளை வீணாக்கி இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இறை தூதருக்கு மாறு செய்து கொண்ட கூட்டம் மறுமையில போய் வருத்தப்படும். எந்த இடத்துல வருத்தப்படுறது பயன் தராதோ அங்க போய் என்ன செய்வாங்க? ஏமா துனியால வருத்தப்பட்டா திருந்திடலாமா? மறுமையில போய் கொஸ்டின் பேப்பரை கையில தந்த பிறகு படிக்காம வந்துட்டோமான்னு வருத்தப்பட்டா ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப யவத்துல்லதீன கஃபரு வஅஸவுர் ரசூல இறைவனை மறுத்து வாழ்ந்தவர்கள் அல்லது இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதருக்கு மாறு செய்தவர்கள் இவர்கள் பிரியப்படுவார்கள். என்ன பிரியப்படுவாங்க? லவ் துசவ்வா பிஹிமுல் அர்து பூமி தங்களை விழுங்கி விடாதா. சவ்வானா சரிசமமாகிவிட்டதுன்னு அர்த்தம். ஏமா பூமியோடு பூமியாக சரிசமமாகிவிட்டான் அப்படின்னு நம்ம எப்பமா சொல்லுவோம்? பூமிக்கு மேல இருந்தாவா? பூமிக்கு உள்ள போனாதான் நம்ம சொல்லுவோம். பூமியோட பூமியா என்ன செஞ்சுட்டான்? சரிசமமாகிவிட்டான். அது நேரடி பொருள். கருத்து பொருள் என்னது அப்படின்னா தம்மை இந்த பூமி விழுங்கி விடாதா. அப்ப இவங்க மறுமை நாள்ல என்ன நினைப்பாங்க அப்படின்னா லவ் துசவ்வா பிஹிமுல் அர்து பூமி தங்களை விழுங்கி எடுக்க கூடாதா, விழுங்கி விடாதா என்று என்ன செய்வார்கள்? மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஒன்று கூடும். அந்த நேரத்தில் நல்லவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்பாங்க, கெட்டவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்பாங்க. இதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த கால்நடைகள், பறவைகள், மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள் இருக்கலாமா, இதெல்லாம் என்ன செய்வான்னா அவைகளையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து கொண்டு வருவான். இந்த லாரியில் அடிபட்டது, பஸ்ஸில் அடிபட்டது எல்லாமே குர்பானிக்காண்டி அறுத்தது, நம்ம கல்யாணத்துக்கு அறுத்தது எல்லாம் ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அவைகளுக்கெல்லாம் மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான். ஒரு ஆடு மற்றொரு ஆடை அநியாயமாக முட்டி இருக்கும். இப்போ முட்டப்பட்ட ஆடு முட்டிய ஆடை அல்லாஹ் என்ன செய்வான்? முட்டை வைப்பான். முட்டை வச்ச பின்னால 2 பேரும் மண்ணோட மண்ணா பேருங்கன்றுவான். இப்போ இந்த காஃபிர்கள் ரசூலுக்கு மாறு செய்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நாங்களும் உலகத்தில் வாழும்போது ஒரு ஆடா பிறந்திருக்க கூடாதா, ஒரு மாடா பிறந்திருக்க கூடாதா? ஏமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அரிது அவையார் படிச்சாங்கல்லம்மா. நம்ம வந்து மனுஷனா பிறந்ததுக்காண்டி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காரியம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதன்படி நம்ம செயல்படணும். செயல்படலை அப்படின்னா மறுமையில எப்படிதான் ஆசைப்படுவோம்? நாமளும் மண்ணோட மண்ணா ஆயிருக்க கூடாதா, ஒரு ஆடா பிறந்திருக்க கூடாதா, ஒரு குர்பானியில அறுத்து நம்மளை சாப்பிட்டு இருப்பாங்களே, இப்படி நம்ம படாத பாடு படுகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சுவாங்களாம். அவர்கள் வருத்தப்படுவார்கள். அதான் லவ் துசவ்வா பிஹிமுல் அர்து பூமி தங்களை விழுங்கி விடாதா என்று அவர்கள் பிரியப்படுவார்கள். வலா யக்துமூனல்லாஹ கத்தம அப்படின்னா மறைத்தான், ஒரு பொருளை மறைக்கிறது கத்தம. சரி, வலா யக்துமூனல்லாஹ ஹதீஸா இந்த மாறு செய்தவர்கள், இறைவனை மறுத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த செய்திகளையும் அவர்கள் மறைக்க முடியாது. அல்லாஹ் கேட்பான், நீ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சியா? இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க போய் பொய் வாயில வரவே செய்யாது. விலகுதா? அதுக்குண்டான ஏற்பாடை செஞ்சுட்டான். நம்ம வாய்க்கு அல்லாஹ் என்ன செய்வாமா? யாசின்ல வருதுலமா, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். ஃபாஹுடைய பன்மதான் அஃப்வாஹ். அல் யௌம அன்றைய தினத்தில், நஹ்திமுன்னு அர்த்தம் நாம சிறை பூட்டு போடுவோம், முத்திரையிடுவோம் அவர்களின் வாய்களில்.
அடுத்து என்ன வருமா, யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களின் கரங்கள் நம்மள்கிட்ட பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுகும், அவர்களின் கால்கள் நமக்கு சாட்சி சொல்லும். இவர் எங்கெல்லாம் போனாரு, எதையெல்லாம் வாங்கினாரு, எதையெல்லாம் திண்டாரு, உடல் உறுப்புகள் தோள்கள் கூட பேசும் நல்லா சொல்றான். அப்ப எல்லாமே இன்னைக்கு தோள்கள் பேசுது இல்லாம, தோல்ல வந்து ஒரு அரிப்பு வருதுன்னு வைக்கலேன், ஒரு மாதிரி சொறி வருதுன்னா, அப்ப அவருக்கு ஏதோ நோய், ஒரு உடம்புல வேறு ஒரு நோய் இருக்குதுன்னு தான் அந்த தோல் என்ன செய்யுது, அரிப்பின் மூலமாக வெளிப்படுத்துது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்கம்மா, ஒரு ஆளுக்கு கண்ணு செவத்து போகுது அப்படின்னா அது கண்ணில் உள்ள கோளாறு அல்ல, உடம்புல இவருக்கு ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுதுன்னு அர்த்தம். திடீர்னு சில பேருக்கு முடி கொட்டும், முடி கொட்டுதுன்னா என்ன அர்த்தம், அவருக்கு வேறு ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். விளக்குதா? அப்ப நம்முடைய தோள்கள் கூட இந்த துன்யால பேசுறத கண்டுபிடிக்கிறாங்க. தோல்ல ஒரு மாதிரி அரிக்குது அப்படின்னா நாம என்ன செய்யறோம், மருத்துவர்கள்ட்ட போய் இந்த அரிப்புக்கு மட்டும் மருந்து தடவிடுறோம். இந்த தமிழ் வைத்தியர்கள் என்ன செய்வாங்க, இந்த தோல் அரிப்பு ஏன் வருது, அந்த நோய்க்கு தான் என்ன செய்வாங்க, அப்ப இந்த தோல் சுட்டி காட்டுது உனக்கு அந்த உறுப்புல நோய் வந்திருக்குது, அதுதான் தோல்ல உனக்கு என்ன செய்யுது, அரிப்பு வருதுன்னு பேசாமல் நமக்கு சொல்லி காட்டுது. ஆனா மறுமை நாள் ஆகிரத்துல இந்த தோள்கள் நேரடியாவே என்ன செய்யும், நம்மள்ட்ட அல்லாட்ட பேசும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். வலா யக்துமூன் அல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு செய்தியையும், ஹதீஸ் அப்படின்னா இங்க நபிமொழின்னு வச்சிடக்கூடாது அர்த்தம். ஹதீஸ்னா செய்தி, எந்த செய்தியையும் அவர்கள் மறைக்கவே முடியாது. நம்ம சின்ன ஒரு குற்றம் செய்தாலும் கூட மாலிகாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நம்ம ஏடுகள், நம்ம அமல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடை அல்லாஹ் நம்மளுக்கு முன்னால தூக்கி போடுவான். அதை புரட்டி பார்த்தா நாம செய்த சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள், சிறிய நன்மைகள், பெரிய நன்மைகள் ஒன்று கூட விடாமல் என்ன செய்யப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். தப்பிக்கவே முடியாது. யா ஐயுகல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின் ஹத்தா தக்தசிலு. நல்ல ஆயத்துமா இது. யா ஐயுகல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, லா தக்ரபு ஸலாத்த, தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். அதாவது தொழுக வேண்டாம் நல்லா சொல்லல, தொழுகைக்கே நீங்க நெருங்கக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. அவ்வளவுதான், தொழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடாதியா. எந்த நேரத்தில் பாருங்க, அன்தும் சுக்காரா, சக்கரான் உடைய பன்மை சுக்காராமா படிச்சிருக்கீங்களா? நீங்கள் போதை உள்ளவர்களாக இருந்தால் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். அப்ப தண்ணி அடிக்கலான்னு தெரியுது. இங்க பாருங்க எப்படி இருக்குது. ஏமா, நீங்கள் போதை உள்ளவர்களாக இருந்தால், மது அருந்தி போதை உள்ளவர்களாக இருந்தால் தொழுகின் பக்கம் வராதீர்கள். அல்லாஹ் தண்ணி அடிக்காதீன்னு சொல்லலையே. அப்ப என்ன தெரியுதுலேருந்து, இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் மதுபானம் தடை அல்ல. சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கம்மா, மதுபானம் அருந்திருக்கிறாங்க. விளங்குதா? பத்ர் யுத்தம், உஹது யுத்தத்தில் கூட மதுபானங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் புழங்கி இருக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடுவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மது சம்பந்தமா ஒரு வசனம் இறங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற. அல்லாஹ் என்ன செய்வானா, எடுத்த எடுப்புலையே அதை வந்து தடை செய்யல. ஏன்னா எல்லாமே இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள், நீ அவங்கள்ட்ட போய் மது குடிக்காதனா மறுபடியும் திரும்பி அங்கேயே போயிடுவாங்க. அதனால அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, முதல் தடை என்ன அப்படின்னா, மதுவில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. ஆனா நன்மையை விட எது அதிகம், இந்த ஆயத்து இறங்குச்சு குர்ஆன்ல இன்னைக்கு இருக்குதுமா. அந்த ஆயத்துல மன்சூகும்பாங்க. மன்சூகுனா திலாவத்துல இருக்கும், ஓதுவோம், ஆனா சட்டம் இருக்காது, சட்டம் இருக்காது. விளங்குதா? அப்ப சஹாபாக்கள சில பேரு அல்ல, நன்மையை விட தீமை அதிகமா இருக்குல்ல, அன்மை நம்ம குடிக்க வேணாம் அப்படின்னு ஒரு சில சாரார் என்ன செய்றாங்கம்மா, ஒதுக்கி கொள்கிறார்கள். சில பேர் அல்ல, நன்மை இருக்கத்தானே செய்து குடிச்சுக்குருவோம் அப்படின்னு குடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. இப்ப வந்து மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ரசூலாட்ட வந்து முறையிடுவாங்க. மது சம்பந்தமாக மறுபடியும் ஒரு சட்டம் இறங்கினா நல்லா இருக்கும்போது தான் இந்த ஆயத்து இறங்கும். நீங்கள் போதை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது தொழுகைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். ஏன்னா என்ன ஓதுறமா வளர்றமான்னு தெரியாது. அதனால நீங்க தெளிவாக பேசுகின்ற வரையிலும், போதை தெளிஞ்சவன் தான் தெளிவா பேசுவான். ஆனா போதை தெளிகிற வரைக்கும், நீங்க தெளிவா பேசுற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்காக வரக்கூடாது. இது ரெண்டாவது. இந்த ஆயத்திலையும் மது அருந்தக்கூடாங்கிற சட்டம் இல்லை. நீங்க அருந்திக்கிங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இஷா தொழுட்டு குடிப்பாங்க. ஃபஜ்ர் வரைக்கும் லாங், ரொம்ப நீளமா இருக்கு நேரம். ஃபஜ்ர்ல தெளிவாயிரும். ஃபஜ்ர் தொழுட்டு குடிப்பாங்க. லுகர் வரைக்கும் நேரங்கள் அதிகமா இருக்கு. ஆனா லுகருக்கு பின்னால மதுபானம் அருந்த மாட்டாங்க. ஏன்னா அசர் டக்குன்னு வந்துடும். அசருக்கு பின்னால மகரிப்பு வந்துடும். மகரிப்பு பின்னால இஷா வந்துடும். இதுக்கு அடுத்ததுதான் ஒரு சஹாபி வீட்டில் வந்து மது விருந்து நடக்கும். அப்போ ஒரு சஹாபி நல்லா ஃபுல் போதையில் என்ன செய்வார்னா மகரிப் தொழ வைப்பார். அப்பதான் இந்த குல்யாயிகள் காஃபிரூன்ல லாவெல்லாம் விட்டுட்டு ஓதிடுவார். குல்யாயிகள் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதுன்ல சொல்லணும். இவர் அஅ்புது மா தஅ்புதுன்றார். நீங்க வணங்கக்கூடிய சிலைகளை, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நானும் வணங்குறேன். தொழுகையை பாத்திலா போயிருமே. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் மூணாவது ஸ்டெப்பா நிரந்தரமா ஹராம் ஆகிற மாதிரி ஒரு ஆயத்து இறங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு ஆயத்து முழுமையா இறங்கிரும். மதுபானம் முற்றிலும் ஹராம். அப்பதான் மதீனால வந்து பெரிய பெரிய பார்லாம் நடத்தி இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஒரு சஹாபி என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ஆயத்து இறங்கின உடனே அந்த பாருக்கு நேரடியாக ஓடுவார். அந்த ஓனர்கிட்ட போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி அல்லாஹ் கம்பரை வந்து மதுவை வந்து ஹராமாக்கி வச்சுட்டான்ற உடனே குடிச்சவங்கலாம் அப்படி அப்படி பாட்டில் வச்சுட்டு அதை மாற்று சமுதாயத்திற்கு கூட அன்பளிப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே மதீனாவுடைய வீதிகளை கொட்டிடுவாங்க மதுபானத்தை ஃபுல்லா. ஏன்னா மார்க்கத்தில் எது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட்டதோ அதை வந்து மாற்று சமுதாயத்திற்கு அன்பளிப்பாக கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுப்பது கூட. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய திருமணங்கள்ல, பெரும்பாலான திருமணங்கள்ல மாற்று சமுதாயத்தவர்களுக்கு மது விருந்தே நடக்குதா இல்லையாமா? இப்போ வந்து பன்றி இறைச்சி ஹராம். நம்ம அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு நம்ம வாங்கி அன்பளிப்பு செய்யலாமா? செய்வது கூடாது. ஏன்னா ஆண்களுக்கு மட்டும் அது ஹராம் இல்லை, பெண்களுக்கு அது என்னது ஹராமா இருக்கு. சரி, இப்போ ஆண்களுக்கு தங்கம் ஹராம், பட்டு ஹராம். இப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு பவுன்ல ஒரு மோதிரம் தரார் அப்படின்னா நான் அதை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? ஏன் வாங்கக்கூடாது? ஏன் மனைவிக்கு கொடுப்போம்ல. அப்போ பெண்களுக்கு அது ஹலாலா இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஹராமா இருந்தா தான் அன்பளிப்பு செய்வதும் கூடாது, அதை விற்பனை செய்வதும் கூடாது. இப்ப ஆண்கள் வந்து இஸ்லாமிய ஆண்கள் நகை கடை வைக்கலாம், ஏன்னா பெண்களுக்கு அது ஹலாலா இருக்கு. பட்டு ஸ்டாண்டர்ட் வைக்கலாம். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எதை அல்லாஹ் ஹராமாக்கிட்டானோ அதை விற்பதோ, வாங்குவதோ, அன்பளிப்பு செய்வதோ, அதை அன்பளிப்பாக பெறுவதோ, அதற்கு வழிவகை செய்வதோ கூடாது. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடைகள் கட்டி பைனான்ஸ் கம்பெனி நடத்துறதுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களா வட்டிக்கு வாங்குறோம் அப்படிங்கிறாங்க. கொடுக்க கூடாது. வட்டி வியாபாரம் ஹராம். ஆண்களுக்கும் ஹராம், பெண்களுக்கும் ஹராம். பெரும்பாலான பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்டி எதுக்கு தான் கொடுக்கறாங்க? மது விஷயத்துல வந்து 7-8 பேர் குற்றவாளிகள். மதுவை அருந்துபவன், மதுவை காய்ச்சுபவன், மதுவை விற்பவன், மது விற்பனை செய்வதற்கு இடம் கொடுப்பவன், மதுவை கடைகளுக்கு சுமந்து செல்பவன், அதற்கு வழிவகை செய்யக்கூடியவன், கணக்கு வழக்கு பார்க்கிறவன், அதுல சம்பந்தப்பட்ட எல்லாமே மது குடிச்ச தண்டனை தான் அவங்களுக்கும் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது வட்டி கிடைக்கணுமா, அது வாடகை கூடலாமா? கூடக்கூடாது. அப்ப இந்த ஆயத்தெல்லாம் வந்து மது வந்து முற்றிலுமாக ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் பாருங்க. யா ஐயுகல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த, தொழுகைக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். எந்த நிலையில்? அன்தும் சுக்காரா. எமனைக்கு வந்து பான்பிராக்கு போடுறாங்களா, கூடுமாமா இஸ்லாத்துல? கூடாதுமா. அதுல என்ன இருக்குது? குல்லுமா அஸ்கர கலீலுஹு வ கசீருஹு ஹராம். போதை தரக்கூடியது குறைவாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ எல்லாமே ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு ஹம்ரின் ஹராமன்.
இதெல்லாம் சகிகான ஹதீஸ்கள்மா. போதை தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் கூட, அது லிக்யூடாக இருக்கட்டும், லிக்யூடு இல்லாமல் இருக்கட்டும், ஊசி மூலமாக ஏற்றக்கூடிய அந்த போதைப் பொருளாக இருக்கட்டும், எல்லாமே மதுதான். மதுவாக எது 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 மதுவாக இருக்கிறதோ அது எல்லாம் ஹராம். ரசூலுல்லாஹ் காலத்தில் திரவ பொருளாக தான் இருந்துச்சு மது. இப்போ திடப்பொருளாக இருக்குது. பார்க்கணுமா திடம் தானம்மா. மூல் சந்துங்கிறான், குட்காங்கிறான், போயிலங்கிறான், எல்லாமே போட்டு பாருங்க. ஆரம்பத்தை தலை சுத்தும், போட்டு பழகிட்டா தலை சுத்தாது. அதுக்காண்டி அது ஹராம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதில் போதை இருக்கு, உனக்கு பழகிருச்சு, அவ்வளோதான். அப்போ போதை பொருள் போதை தருகிறதோ இல்லையோ, அந்த ஐட்டமே என்னதான், இது ஹராம் தான். சரி, அன்தும் சுகாரா, நீங்கள் போதை உள்ளவர்களாக இருக்கும் நிலையில் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம். எதுவரையிலும் ஹத்தா தஅலமு மா தகூலூன, நீங்கள் கூறுகின்ற ஒன்றை நீங்கள் விளங்குகின்ற வரையிலும். போதையில மப்புல இருக்கும்போது என்ன பேசுறான்னு அவனுக்கு விளங்குமா? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுமாங்க. அவன் என்னென்ன பேசுனாங்கிறது அவனுக்கே தெரியாது. அப்ப அவர் பேசுனத அவர் விளங்குற வரைக்கும் தொழுகைக்காக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று இரண்டாம் கட்டமாக அல்லாஹ் அதை தடை செய்தார். இன்னொன்னு பாருங்க, வலா ஜுனுபன். ஜுனுபனா என்ன அர்த்தம்? பெருந்தொடக்குள்ளவர். இப்ப நம்மளுக்கு குளிப்பு கடமையா இருக்கு, பள்ளிவாசலுக்கு வரலாமா? வரக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான். வலா ஜுனுபன், நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருக்கும் நிலையில் தொழுகைக்காக நீங்கள் வர வேண்டாம். பள்ளிவாசலுக்கே வரக்கூடாது. சரி, ஒரு ஊர்ல ஒரு தெருல இருந்து அடுத்த தெருவுக்கு செல்வதாக இருந்தால் பள்ளிவாசல் வழியாக தான் போகணும். கேட்ட 1 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். இப்போ என்ன செய்யலாம்? குளிப்பு கடமையானவர்கள் கூட வேகமாக என்ன செஞ்சணும்? பள்ளிவாசல் வழியாக அந்த இடத்தை கடந்து விட வேண்டும். அதான் இல்லா ஆபிரி சபீலின், நீங்கள் கடந்து செல்வதாக இருந்தாலேயே தவிர. ஆபிரினா கடந்து செல்லக்கூடியவர், சபீல்னா பாதை. பள்ளிவாசல் வழியாக பாதையை கடந்து செல்வோராக இருந்தாலேயே தவிர. வயின் குன்தும் மரலா, மரீலுடைய பன்மைதான் மரலா. மரீல்னா என்ன அர்த்தம்? நோயாளி. மரலா, வயின் குன்தும் மரலா, நீங்கள் நோயாளியாக ஆகியிருந்தால், அல்லது அலா சஃபரின், பயணத்தில் ஆகியிருந்தால், அஹதும் மின்கும் மினல் காயித்தி, காயித்தினா கழிவறைன்னு அர்த்தம். அஹதும் மின்கும், உங்களில் ஒருவர் வந்தால், மினல் காயித்தி, கழிவறையிலிருந்து வந்தால். இப்போ கழிவறைக்கு சென்று வந்தாலே ஒது முறிஞ்சிரும். அல்லது லாமஸ்தும், லாமச, இந்த லாமசங்கிறது தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருது. லாமசனா என்ன அர்த்தம்? உறவு கொண்டான் அர்த்தம், மனைவியோடு உறவு கொண்டான் அப்படின்ட்டு சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? லாமசவுக்கு அந்த அர்த்தம் இல்லை, பெண்களை தொட்டால். அதனால்தான் சில பேர் பெண்களை தொட்டாலே என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒது முறிஞ்சிருங்கிறாங்க. லாமஸ்துமுன் நிசா. ஆனா இங்க என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா, மனைவியை தொடுதல் அர்த்தம் வைக்க கூடாது. அர்த்தம் வச்சா என்ன ஆகும்? லாமஸ்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தீண்டினால். இந்த தீண்டினால் அப்படின்னா உறவு கொண்டால். இந்த நேரத்தில் ஒரு ஆள் நோயாளியா இருக்காரு, ஒரு ஆள் பயணத்தில் இருக்கிறார், அல்லது கழிவறைக்கு சென்று வந்திருக்கிறார், அல்லது அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா உறவு கொண்டுட்டார். இப்போ தொழுகணும். அந்த 2 பேரும் ஒளி செய்யணும். யாரு? நோயாளியா இருக்கிறவரும் பயணத்தில் இருப்பவரும் ஒளி செய்யணும். அவங்களுக்கும் குளிப்பு கடமையாக இருக்கு எப்படியோ. அல்லது இவங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லை, ஃபலம் தஜிது மாஅன், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அப்போது இந்த ஃபாவுக்கு அப்போதுன்னு அர்த்தம், தயம்மமு,
பாருங்கம்மா, ஃபதயம்மமு சஈதன் தய்யிபா. சஈதுனா மண்ணுன்னு அர்த்தம், தய்யிபானா பரிசுத்தமான சுத்தமான மண்ணுன்னு அர்த்தம். சில பள்ளிவாசல்களில் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் வந்து மண்ணே வச்சிருக்கிறாங்கம்மா. ஆமாம், நோயாளிகள் வந்தாங்கன்னா தயமம் செய்யட்டு மண்ணே வச்சிருக்கு. ஏன்னா அந்த பள்ளிவாசலில் ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருப்பாங்க சுவர்களில். டைல்ஸில் வந்து நாம் என்ன செய்ய முடியாது, தயமம் செய்ய முடியாது. அது வந்து சிமெண்ட் சுவராக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், தயமம் செய்யலாம். ஃபதயம்மமு சஈதன் தய்யிபா. தயம்மம உடைய அம்ர ஹாதிர் தான் தயம்மம், தயம்மமா, தயம்மமு. நீங்கள் சுத்தமான மண்ணில் தயமம் செய்யுங்கள். தயமம் செய்கிற முறையெல்லாம் படிச்சிருக்கோம்லாமா? 2 உள்ளங்கையை வைக்கணும், லேசாக தட்டணும், முகத்தில் தடவிக்கணும், திரும்ப வச்சு வலது கையினால இடது கையினால என்ன செய்யணும், வாயில போட்டு கொப்பளிச்சிடக்கூடாது மண்ணை. ஃபம்சஹூ பி உஜூஹிக்கும். வஜிஹுடைய பன்மை உஜூஹ். உங்கள் முகங்களில், இந்த பாவுக்கு வந்து இல்லுடைய மானா வைக்கணும். முகங்களை கொண்டுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. அப்போ முகங்களை கொண்டு, அப்போ முகத்தை கொண்டு போய் நேரடியாக சோத்தில் போய் உரசுதானே வந்துடும், அப்படிதான் வந்துடும். அப்போ முகங்களில் தடவி கொள்ளுங்கள். மசகன என்ன அர்த்தம், தடவினா. ஐதீக்கும் எதுவுடைய பன்மை என்னதுமா, எதுவுடைய பன்மை, அதான் எதுவுடைய பன்மை, அதான் நான் திரும்ப கேட்கேன். எதுவுடைய பன்மை, எதுவுடைய பன்மை, அதாம்மா எதுவுடைய பன்மை, எதுவுடைய பன்மை. இன்னல்லாக கான அஃபூவன் கஃபூரா. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பிழைகளை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். அஃபூவன் அப்படின்னா பிழைகளை பொறுப்பவன். கஃபூர்னா என்ன அர்த்தம், மன்னிக்கக்கூடியவன்.